Hello everyone, welcome to Keystone IAS Academy. Today, Jan 7, 2026, The Hindu newspaper இருக்கிற important topicsக்கான discussions பார்க்கலாம். So today's topics are the right to disconnect in an always on economy, rethinking India's skilling outcomes, what are biomaterials and how do they work, privatization and policy gaps threaten India's public health system. So let's see the articles one by one. The first article talks about right to disconnect in an always on economy. ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பர் ஒன் இந்தியன் சொசைட்டி கீழே ஹியூமன் வெல்பீயிங் அந்த டாபிக் கீழே ஒர்க்கர் ஹெல்த் ஸோ அதுக்கு கீழே வரும். ஸோ எக்ஸாக்டாக என்ன கான்டெக்ட் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து 9 to 5 ஜாப் ஒருத்தவங்க ஒர்க் போகிறாங்க அப்படின்னா, ஸோ 5 o'clock இல்லை 5:30க்கு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் தொடர்பே இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் அவங்க ஆஃபீஸில் போய் தான் வந்து மேனுவல் ஒர்க் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெக்னாலஜி இஸ் மென்ட் டு மேட் லைஃப் ஈஸியர். பட் வாட் ஹேப்பனிங் இஸ் ஆப்போசிட். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஈவன் நம்மளுடைய ப்ரைவேட் ஸ்பேஸில் நம்மளுடைய அதாவது ஒர்க் டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட தெர் இஸ் நோ பவுண்டரி பிட்வீன் ஒர்க் டைமிங் அண்ட் ஆஃப் ஹோம் டைமிங். அதாவது பர்சனலாக நம்ம பெட்ரூம்குள்ளே இருந்தால் கூட வி ஹாவ் அவர் லேப்டாப்ஸ் அண்ட் ஃபோன்ஸ். அதுலேருந்து ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ஒர்க் வந்து நம்ம கூட ஒர்க் இமெயில்ஸ் மூலமோ கால்ஸ் மெசேஜஸ் இதெல்லாமே ஈவன் 10 o'clock கூட வரதுக்கு வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் ஷோஸ் பிளரிங் ஒர்க் லைஃப் பவுண்டரிஸ். கிட்டத்தட்ட கல்ச்சர் ஆஃப் 24/7 அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு எம்ப்ளாயி வந்து 24/7 அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது, விச் இஸ் லீடிங் டு பேர்ன் அவுட், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஸோ ரைட் டு டிஸ்கனெக்ட் இஸ் அர்ஜென்ட் நீட் அப்படின்னு சொல்கிறாங்க. This is supported with a data and a case study example. அதாவது 51% of Indian workers வந்து more than 49 hours per week. Remember, per week. அதாவது ஒரு நாளைக்கு 8 hours வச்சு இந்த 5 days ஒர்க் பண்ணும்போது 40 hours per week வரும். ஈவன் தட் இன்க்ளூட்ஸ் த பிரேக் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து 49 ஹவர்ஸை தாண்டி வந்து கிட்டத்தட்ட 1.5 நாள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 78% எம்ப்ளாயீஸ் வந்து ரிப்போர்ட் பேர்ன் அவுட்ஸ். இதனால வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் கேசஸ்லாம் வந்து 10 to 12% மென்டல் ஹெல்த் கேசஸ் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால தான் கான்ட்ரிபியூட் ஆகுது வந்து டேட்டாஸ் ஆர் கிவன். ஸோ திஸ் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் டேட்டா அண்ட் நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வே இஸ் போத் ஆர் highly relevant for this topic. And the case study is recent 2024 நடந்த ஒரு டெத். ஒரு ஐடி எம்ப்ளாயி died due to overwork. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் she collapsed. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டேட்டாஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் யூ கேன் கோட் இன் யுவர் ஓன் ஆன்சர்ஸ். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தேர். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்தியன் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஏற்கனவே உள்ள கோட்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த இந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த கோடில் வந்து 2020 OSH கோடு 2020ல் இட் ஹாவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். பட் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தானே தவிர, இந்த ஆல்ரெடி நேற்று நம்ம இந்த இஷ்யூ பார்த்தோம், கிக் ஒர்க்கர்ஸை வந்து எம்ப்ளாயீஸாக கன்சிடர் பண்ணாததுனால அவங்களுடைய ஒர்க் டைமிங்லையும் அவங்களுடைய ஒர்க்குடைய பேலன்ஸ்லையுமே வந்து எந்த எந்த கான்செப்டுமே வைக்கப்படலை, எந்த ஒரு லீகல் இதுவுமே வைக்கப்படலை. ஸோ வாட் த ப்ரொபோஸ்டு பில், ரீசன் பில், ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஒரு பர்டிகுலாரிட்டி இருக்குது இந்த பில்லுக்கு. எக்ஸாக்ட்லி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா, ரைட் டு டிஸ்கனெக்ட் இஸ் அ ப்ரைவேட் மெம்பர் பில். ஸோ இது கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். தெரியலை அப்படின்னா கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ப்ரைவேட் மெம்பர் பில் அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் பில் அண்ட் ப்ரைவேட் மெம்பர் பில். ப்ரைவேட் மெம்பர் பில்லில் எவ்வளோ பில்ஸ் வந்து ஆக்டாக பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் டு டிஸ்கனெக்ட் ப்ரைவேட் மெம்பர் பில்னால ப்ரிலிமினரிக்கு விச் இஸ் ஹைலி ரெலவென்ட் ஃபார் திஸ் டைம். ஓகே, ஸோ இப்போ ரைட் டு டிஸ்கனெக்டுக்குள்ளே வருவோம். ஸோ இது இப்போ அமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். விச் எக்ஸ்டெண்ட் ப்ரொடெக்ஷன் டு கிக் அண்ட் கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ். தென் ட்ரீட் மென்டல் வெல்பீயிங்கும் வந்து ஒரு எம்ப்ளாயியோடைய மென்டல் வெல்பீயிங் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் சேஃப்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த கீ ப்ரொடெக்ஷன் எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா, ஒர்க் கம்யூனிகேஷன். ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபோன் எடுக்கலை இல்லது வந்து நம்ம இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணலை அப்படிங்கிறது காரணம் காட்டி ஒரு எம்ப்ளாயியை வந்து பெனால்ட்டி பண்ண முடியாது. அது ரிலேட்டடாக அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது. அண்ட் கிரைவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் லாஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமா இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா விச் இஸ் நாட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிடையாது. வி ஆல்ரெடி ஹாவ் 2017 ஃப்ரான்ஸில் இருக்குது, போர்ச்சுகல், இட்டாலி, அயர்லாண்ட், ஆஸ்திரேலியா, இது எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட்கான லாஸ் வந்து இருக்குது. ஸோ எதுக்காக இந்த ரைட் டு டிஸ்கனெக்டை வந்து இப்போ நம்ம வந்து பேசணும்? பிகாஸ் ஆஃப் திஸ் டெத், பிகாஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டெத். ஸோ இன்னும் வந்து இதை நம்ம கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுனால we have that importance to implement the right to disconnect now. எதனால அப்படின்னா which prevents the burnout of India's demographic dividend. So go and find a demographic dividend அப்படின்னா இந்தியாவுடைய ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஸோ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனுடைய ப்ரொடக்டிவிட்டி தான் வந்து என்ன இந்தியாவோட ஜிடிபியை குறிக்கும், டெவலப்மெண்ட்டை குறிக்கும். ஸோ இந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்டோடைய மென்டல் வெல்பீயிங்கை நம்ம பாதுகாக்கல அப்படின்னா விச் ரிசல்ட்ஸ் இன் த ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நாம் வந்து இவங்களை பாதுகாக்கும் போது விச் இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி, லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத், ஸோ விச் இஸ் கனெக்டட் டு எக்கனாமி and reduces healthcare burden. Okay, also aligns with sustainable development and human capital approach. So beyond this, what's the article என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு law விடைக்கும் what is required is cultural change. ஓகே, கல்ச்சரல் சேஞ்ச். அதாவது ஒரு ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற எந்த எம்ப்ளாயுமே வந்து ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு வந்து இந்த ரிசர்ச் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கிட்ட தான் ஹைலி ப்ரொடக்டிவாக க்ரியேட்டிவாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கல்ச்சர் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்குள்ளே சேஞ்ச் ஆகணும். ஷிஃப்ட் ஃபோக்கஸ் ஃப்ரம் ஹவர்ஸ் ஒர்க் டே, எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் என்ன அப்படிங்கிறதுல வந்து கனெக்ட் ஆகி வரணும் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? Obviously, we should include right to disconnect under occupational safety, then awareness, enforcement, workplace reforms for cultural change, then legislation, லாஸ் வரணும் யூனிஃபார்ம் ப்ரொடெக்ஷனுக்காக, சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன். இப்போ வந்து ஸ்டேட் வைஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கேரளாவோட இனிஷியேட்டிவ் வந்து ஒரு மாடல், ஒரு நல்ல மாடல், பட் நீட்ஸ் நேஷனல் ஸ்கேலிங். அந்த மாதிரி நல்லா பண்ணுற ஸ்டேட்டை பார்த்து சென்ட்ரலி ஒரு யூனிஃபார்மான ஒரு ப்ரொடெக்ஷன் வரணும் அப்படிங்கிறத வே ஃபார்வர்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரால் ஐடியா அபவுட் ரைட் டு டிஸ்கனெக்ட் இஸ் திஸ். ஸோ கோ அண்ட் ஃபைண்ட் ப்ரைவேட் மெம்பர் பில், அபவுட் ப்ரைவேட் மெம்பர் பில் ஆல்சோ ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகே, coming to the practice question, in an always on digital economy, the right to disconnect has emerged as a crucial labor right. Examine the need for such a right in India and evaluate the challenges and way forward for its legal and cultural institutionalization. Remember, the point given here is legal and cultural institutionalization. So எப்பவுமே ஒரு மெயின்ஸ் ஆன்சர் அட்ரஸ் பண்ணும்போது அண்டர்லைன் த கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், தென் அட்ரஸ் இட் ஒன் பை ஒன். ஸோ ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இங்கே ரைட் டு டிஸ்கனெக்ட் ஹேஸ் எமர்ஜ்ட் அஸ் அ crucial labor right. அப்போ you have to write about this bill and write about the features of this bill. Okay, it is a labor right வந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எழுதணும். Then examine the need for such a right. So next subtopic என்ன? So what is the relevance in India right now? இந்த right to disconnect introduce பண்றதுக்கு என்ன relevance, என்ன importance இருக்கு, அதுக்கு ஒரு 5 points. Then evaluate the challengesக்கு ஒரு 5 points. Then way forwardல especially you have to address way forward for its legal thing and cultural thing. So legal institutionalizationக்கு law என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணும், கல்ச்சரல் சேஞ்ச் வர்றதுக்கு என்னென்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து என்னென்ன கம்பெனி கல்ச்சர்ஸ் வந்து மாறணும். ஸோ இது இவ்வளோ அட்ரஸ் பண்ணிங்கன்னா தான், ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 டாபிக்ஸில் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கிவ் அ வெரி குட் ஆர்கனைஸ்டு ஆன்சர். ஸோ பார்க்குறதுக்கு உங்கள் ஆன்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்சோ always support a point with the data or example. Okay. The next article is related to India's skilling outcomes, rethinking India's skilling outcomes. அதாவது ஸ்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஒகேஷ்னல் ட்ரைனிங் இந்தியன் யூத்ஸ்க்கு வந்து ஸ்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணோங்கிறதுக்காக வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து எஸ்பெஷலி பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 2015 to 2025. ஸோ இந்த 2025ல இந்த கௌஷல் விகாஸ் யோஜனா முடியறதுனால we are talking more about this ஸ்கில் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் என்ன அனலைஸ்
அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு பிஎம்கேவிஒய் 1.4 crore கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ஸ்கில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பலன் என்ன? உண்மையிலேயே ஸ்கில் ட்ரெயின் பண்ணதுனால இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைச்சது, அதனுடைய அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் தோ திஸ் மச் ஸ்கேலில் வந்து நம்ம ஸ்கில் கொடுத்தும் ஸ்கில்லிங் நாட் அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாத்வே. அதாவது ஒரு கெரியர் போகணும், இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கெரியருக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க ஸ்கில் மையப்படுத்தி அவங்க வந்து ஒரு கெரியரில் ஏறுறது கிடையாது, டிகிரி பேஸ் பண்ணி தான் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மேஜர் கன்சர்ன். ஸோ ஸ்கில்லிங்கை வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஸ்டில் இந்தியாவில் யாருமே வந்து பார்க்கல. ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி என்னன்னா, வாட் ஆர் த கீ ப்ராப்ளம்ஸ்? ஸோ என்ன இந்த இந்தியாவுடைய ஸ்கில்லிங் எக்கோ சிஸ்டமில் ஏன் வந்து ஸ்கில்லிங் ஒரு மேஜர் விஷயமா பார்க்குறது இல்லை? அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஏன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து 4.1% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் கிட்ட தான் வந்து ஃபார்மல் ஒகேஷனல் ட்ரைனிங்கே இருக்கு. பட் கம்பேர்டு டு அதர் கண்ட்ரீஸ், ஓஇசிடி கண்ட்ரீஸ்லையும் இயூ கண்ட்ரீஸ்லையும் வந்து 40-70% வந்து வொகேஷனல் ட்ரைனிங்கான கேண்டிடேட்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னா, டிகிரி தான் நம்மளுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். ஸோ டிகிரியோடைய செகண்டரி ஒரு சின்ன விஷயமா தான் வந்து ஸ்கில்லிங்கை வந்து இந்த இடத்துல இந்தியாவில் வந்து பார்க்குறாங்க. ஸோ மேஜர் அனதர் ரீசன். ஸோ என்ன காரணம்? ஸ்கில்லிங் வந்து ஃபார்மல் எஜுகேஷன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. பட் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் அப்படி இல்லை, இட் இஸ் பார்ட் ஆஃப் டிகிரி கரிக்குலம். அப்போ ஸ்கில்லிங் ஆப்ரேட்ஸ் அவுட் சைட் மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன். டிகிரி படிக்கிறது வேற, ஸ்கில் ஒரு ரிலேட்டடாக ஒரு வொகேஷனல் ட்ரைனிங், ஒரு லைஃப் ஸ்கில்கான ஒரு கோர்சஸ் வந்து எடுத்துக்கிறது வேற. ஓகே, லைஃப் ஸ்கில்கான கோர்சஸ் எனிதிங் ரிலேட்டட் டு த ஸ்கில் லைக் ஸ்விமிங், குக்கிங், ஆர் இந்த மெக்கானிசம்ஸ், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி வொகேஷனல் ட்ரைனிங்கான கோர்சஸ் வந்து டிகிரிலேருந்து சம்மந்தப்படாத ஒரு விஷயமா தான் இன்னும் பார்க்கப்படுது. ஓகே, ஸோ போஸ்ட் டிகிரி ஸ்கில்லிங் வந்து இட்ஸ் நாட் காமன். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிகிரியோட எம்பட் ஆகி ஹையர் எஜுகேஷனோட எம்பட் ஆகி வந்து ஸ்கில்லிங் வந்து இல்லை இந்தியாவில். தென் நெக்ஸ்ட் ரீசன் இஸ் வீக் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்த ஸ்கில்லிங் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து ஸ்கில் ட்ரெயினான ஒரு கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணதான்னு கேட்டால் இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரி ஃபேஸஸ் லாங் ஆன்போர்டிங் டைம், ப்ரொடக்டிவிட்டி லாஸஸ். ஸோ இதனுடைய பலனாக வந்து இந்த ஒரு டிசைன் கரிக்குலம் வந்து ஒரு எஜுகேஷனுடைய கரிக்குலம் வந்து ஸ்கில் பேஸ்டாக மாற்றி கேண்டிடேட்ஸை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிற இண்டஸ்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணல. இண்டஸ்ட்ரி தனியாக, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தனியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து வெளியில் வராங்க கேண்டிடேட்ஸ், அவங்க வந்து ஸ்கில்லை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ சில பேர் டிகிரி பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி எடுத்துடுறாங்க. அது இல்லாமல் ஸ்கில் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கில்லை வந்து வெளியிலேருந்து கற்றுக்கிட்டு அது பேஸ்டாக வந்து வராங்களே தவிர, ஸோ இண்டஸ்ட்ரி வந்து ரெகுலராக வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட கனெக்டடாக இல்லை ஸ்கில் வளர்க்குறதுக்காக. தென் ஃபெயிலியர் ஆஃப் செக்டார் ஸ்கில் கவுன்சில்ஸ், இது வந்து கவர்மெண்டோடது. ஸோ செக்டார் ஸ்கில் கவுன்சில்ஸ் வந்து ஒரு டிஃபைன் ஸ்டாண்டர்ட் ஸ்கில்னா, இந்த ஸ்கில் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஸ்டாண்டர்டு, இவங்களுக்கு இந்த எம்ப்ளாயி வரணும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. பட் ரியாலிட்டியில் ஃப்ராக்மெண்டட் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி நடந்துட்டு இருக்கு. அதாவது ட்ரைனிங் ஒரு பக்கம் நடக்குது, அசஸ்மெண்ட், சர்டிஃபிகேஷன், பிளேஸ்மெண்ட் ஸ்பிளிட், இதெல்லாம் வந்து தனித்தனியாக நடக்குது. யாருமே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கோ ஜாப் ரெடினஸ்க்கோ வந்து அக்கௌண்டபிளாக ஒரு பொறுப்பாட்டு வந்து செக்டார் ஸ்கில் கவுன்சில்ஸ் வந்து ரன் ஆகலை. அதே சைமல்டேனியஸாக இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ், நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கூகுளுடைய ஸ்கில் ஷாப், மைக்ரோசாஃப்ட், ஏடபிள்யூஎஸ், அமேசானோட சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இதுலேருந்து தான் வந்து ஸ்கில் வந்து அக்வயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால், டியூ டு தயர் ட்ரஸ்ட். அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கிரெடிபிலிட்டி அண்ட் கிரேடட் அசஸ்மெண்ட். கூகுள் சர்டிஃபிகேட்டா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட்டா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது செக்டார் ஸ்கில் கவுன்சிலோட சர்டிஃபிகேட்ஸ்க்கு அந்த அளவுக்கு வேல்யூஸ் இல்லை. அதுக்கு காரணம் திஸ் ஃப்ராக்மெண்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருமே பொறுப்பாக இல்லை. ஸோ எஸ்பெஷலி வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர் இஸ், இந்தியாவுடைய ஸ்கில்லிங் ப்ராப்ளம் வந்து இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு ஸ்கில் கற்றுக்குறாங்கன்னா அவங்க ஒரு நல்ல இடத்துல போய் பிளேஸ் ஆவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு ஒரு பொறுப்பு, ஒரு அக்கௌண்டபிளான ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகலை இந்த இடத்துல. ஸோ ஃபண்டிங்கோ இன்டென்ட்டோ இஷ்யூ கிடையாது. நம்ம இன்டென்ட் நம்ம நல்லா இருந்ததுனால 1.4 crore கேண்டிடேட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அக்கௌண்டபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டோம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன
பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட் ஆப்வியஸ்லி எம்பெட் ஸ்கில்லிங் வித்தின் ஃபார்மல் எஜுகேஷன், தென் மேக் இண்டஸ்ட்ரி co-owner, expand and strengthen apprenticeship training கொடுக்கணும், ஸ்கில் ட்ரைனிங்ஸை. தென் ஹோல்ட் எஸ்எஸ்சிஸ் அக்கௌண்டபிள் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி அவுட்கம்ஸ், லிங்க் சர்டிஃபிகேஷன் டு லேபர் மார்க்கெட் டிமாண்ட், ஸ்ட்ரெங்தன் ஐடிஐஸ் த்ரூ பிஎம் சேது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன சேலஞ்சஸ் நம்ம இருக்குன்னு பார்த்தோம், கீ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தோமோ அதை வந்து வே ஃபார்வர்டில் எழுதியாச்சு. ஓகே, ஸோ வை திஸ் இஸ் மேட்டர், அகெயின் வி ஹாவ் அ வெரி ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ், again we have a very good demographic dividend nowadays, so we have to convert them into productive workforce. ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளும் வந்து இதே பேசிஸில் தான் வந்தது. செகண்ட் ஆர்டிக்கிள் வந்து ஸ்கில்லிங் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ், அந்த ஒர்க் ஃபோர்ஸை ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கான வழி தான் ஒன்று வந்து இந்த ஸ்கில்லிங், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அனதர் ஒன் இஸ் ரைட் டு டிஸ்கனெக்ட், நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் லேபர், இட் என்ஹான்சஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மேக்ஸ் ஸ்கில்லிங் அ பில்லர் ஆஃப் சஸ்டைன்ட் எக்கனாமிக் growth. ஓகே, தென் கமிங் டு த article, coming to the practice question, despite a decade of large scale investment, skilling has not emerged as a first choice pathway for Indian youth. Analyze the structural reasons behind weak skilling outcomes and suggest reforms to align skilling with the labor market demand. The next article is related to biomaterials, which is a science and technology related article. So biomaterials அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மெட்டீரியல் வந்து ஃபுல்லாவோ இல்லது பார்ட்டாவோ வந்து பயாலஜிக்கல் சோர்சஸ்லேருந்து உருவாக்கப்பட்டிருந்தா தோஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கால்டு பயோமெட்டீரியல்ஸ். அப்போ இந்த பயாலஜிக்கல் சோர்சஸ்னு சொன்னால் எக்ஸாக்டாக என்ன, பிளான்ஸ், மைக்ரோப்ஸ், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், இதெல்லாம் வந்து அல்லது இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸஸ், இதெல்லாம் மூலமாக ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த மாதிரியான பயாலஜிக்கல் திங்ஸ் யூஸ் பண்ணி, சோர்சஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா that material is called biomaterials, and they are designed to replace fossil based materials. அதாவது fossil based மெட்டீரியல்லேருந்து நம்ம எடுக்கிற பிளாஸ்டிக்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த பயோமெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் biomaterials? We have drop-in biomaterials, which are chemically same as fossil-based materials, can be used in existing factories. For example, bio-PET, plastic bottles இருக்கு இல்லையா, ஸோ அதில் அதுவே வந்து fossil-based material மாதிரியே வந்து drop-in biomaterials வருது. ஸோ அதையே நம்ம பிளாஸ்டிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். Dropout materials வந்து which is chemically little bit different and need processing and disposal systems. So for example, polylactic acid, which is made from corn or sugarcane. So இதை வந்து chemically different இருக்கும், கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். Alternative to fossil based materials, fossil based plastics, அந்த fossil based material alternate பண்ணி இந்த biomaterials யூஸ் பண்றதுக்காக தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். Then novel biomaterials, which is new properties not found in conventional fossil based material, fossil based plasticலயோ, fossil based synthetic fiberலயோ, fossil based chemicalsலயோ இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த novel materials காமிக்கும், which is ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து செல்ஃப் ஹீலிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் பயோ ஆக்டிவ் இம்ப்ளான்ட்ஸ். இதையும் எந்த இடத்துல ஃபிட் பண்ண முடியுதோ அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ ஹவு டு தீஸ் பயோ மெட்டீரியல்ஸ் ஒர்க்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் வந்து கார்பனை வந்து ஆப்வியஸ்லி வி நோ தட் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கார்பன் கேப்சர் பண்ணும் இல்லையா. தென் பயோமாஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி யூஸிங் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக இந்த பயோமாஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் டு பாலிமர்ஸ், ஃபைபர்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ். ஸோ வி நீட் திஸ் மெட்டீரியல்ஸ் அஸ் பிளாஸ்டிக்ஸ், ஃபைபர்ஸ், கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி தான் வேணும். ஸோ ஃபாசில் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இந்த பயோமாஸ்லேருந்து கிரியேட் பண்ணுறோம், அதாவது அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, சுகர் கேன் வேஸ்ட், மெய்ஸ். ஸோ இந்த மாதிரியான பயோ வேஸ்ட், பயோமாஸ், அது நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து, பிளான்ட் பேஸ்டு சோர்சஸ்லேருந்து அதே மெட்டீரியல்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். என்ன ப்ராசஸ் மூலமாக பண்ணுறோம்? ஃபெர்மெண்டேஷன் அண்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ தீஸ் மெட்டீரியல் ஃபர்தராக வந்து எனிதிங் பேக்கேஜிங், பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக இந்த பயோ மெட்டீரியல்ஸ், பயோ பேஸ்டு மெட்டீரியல்ஸ் வந்து பேக்கேஜிங்க்கு, டெக்ஸ்டைல்ஸ்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ why do India need this material அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஃபாசில் பேஸ்டு இம்போர்ட்ஸ், நம்ம வந்து ஃபாசில் பேஸ்டு மெட்டீரியல் ரெடி பண்ணணும்னா ஃபாசில்
ஐட்டம்ஸ், அந்த ஃபாசில் ஐட்டம்ஸ், அந்த கோல் அந்த ஐட்டம்ஸ்க்காக ஆயில், கோல் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். நம்ம கிட்ட செல்ஃப் ரிலையண்டான திங்ஸ் இல்லை. பிகாஸ் இது கோல், ஆயில் இது எல்லாமே வந்து பெட்ரோல் பேஸ்டு மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே வந்து என்னன்னா ஏற்கனவே உள்ள மேஜர் இம்பார்ட்டண்ட் ரீசன், அதாவது பெட்ரோலுக்கு வந்து வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கோல் அண்ட் ஆயில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்காகவும் எகெயின் நம்ம அதோட ரா மெட்டீரியல்ஸும் இம்போர்ட் தான் பண்ணுறோம் மேஜராக. வி ஆர் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் தட் இன் தீஸ் திங்ஸ், ஃபாசில் பேஸ்டு திங்ஸ் இல்லையா, ஃபாசில் பேஸ்டு இம்போர்ட்ஸ். அப்போது இந்த மாதிரியான சின்ன விஷயத்துக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயோமெட்டீரியல்ஸ்க்கு மாறும்போது ஆப்வியஸ்லி நம்மளுடைய இம்போர்ட்டுடைய டிபெண்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஓகே, first thing. Then also it support climate and environmental goals, obviously, no doubt, because it lower the carbon footprint இல்லையா. then boost farmer incomes. ஸோ இந்த சுகர் கேன், மெய்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதனுடைய தேவை, டிமாண்ட் அதிகமாகும். ஆப்வியஸ்லி ஃபார்மருக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் அதிகமாகும். தென் ஸ்ட்ரெங்தன் இண்டஸ்ட்ரியல் காம்படிட்டிவ்னஸ், which supports Make in India and Bio E3 policy goals. Okay, then what is the current India's status? இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லை ஃபாசில் பேஸ்டு மார்க்கெட் தான் பண்ணிட்டு இருக்கிறோமான்னு பார்த்தா, பயோபிளாஸ்டிக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து 2024 $500 million ஒர்த்தான மார்க்கெட் நம்ம கிட்ட இருக்கு, விச் இஸ் க்ரோயிங் ஃபாஸ்ட். ஸோ மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, பல்ராம்பூர் சினி மில்ஸ் பிஎல்ஏ பிளான்ட் உத்தரப்பிரதேஷில், ஸ்டார்ட் அப் வந்து Fool.co, அதாவது ஃப்ளவர் வேஸ்ட்டை வந்து டெம்பிள் ஃப்ளவர் வேஸ்ட், இந்த மாதிரி டெம்பிள் ஃப்ளவர் வேஸ்ட்லாம் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும். ஸோ அந்த டெம்பிள் ஃப்ளவர் வேஸ்ட்டெல்லாம் வந்து பயோமெட்டீரியல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் தான் Fool.co. அண்ட் ப்ரெஜ் இண்டஸ்ட்ரீஸ், விச் இஸ் அ பயோபிளாஸ்டிக்ஸ் R&D. ஓகே, தென் வாட் ஆர் த சேலஞ்சஸ் என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு நியூ டெக்னாலஜி டு அஸ். கண்டிப்பாக நம்ம டெக்னாலஜி பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு புது டெக்னாலஜியாக வரும்போது இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கான ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாரின் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு சில லிமிட்ஸ் இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ அதை தாண்டி நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக வரணும் இந்த இண்டஸ்ட்ரியில், அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதிகப்படுத்தணும் இன்னும். தென் இம்ப்ரூவ் ஃபீட் ஸ்டாக் ப்ரொடக்டிவிட்டி, தென் இன்வெஸ்ட் இன் R&D, செட் கிளியர் ஸ்டாண்டர்ட்ஸ், லேபிளிங் ரூல்ஸ், ரீசைக்ளிங் ஆர் கம்போஸ்டிங் சிஸ்டம் வந்து increase பண்ணும். Then we have to use government procurement incentives and pilot plans. ஸோ இதை வந்து இந்த செக்டர் வளரணும், இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வளரணுங்கிறத டார்கெட் பண்ணி நம்ம இன்சென்டிவ்ஸ், ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி திஸ் பயோ மேனுஃபேக்சரிங் வில் பிகம் a boom. Okay, ஸோ அதுதான் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then coming to the practice question, what are biomaterials? Explain how the development of indigenous biomaterials can help India reduce dependence on fossil based imports while advancing sustainability and industrial growth. The final article is related to privatization and India's public health system. ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஹெல்த் கேர். அதாவது நம்மளுடைய இந்தியாவுடைய ஹெல்த் கேர் சிஸ்டமில் என்ன வந்து தப்பாக போகுது, பப்ளிக் ஹெல்த் சிஸ்டமில் என்ன தப்பாக போகுது அப்படின்னா, ஆல்ரெடி வி நோ தட் வி ஹாவ் லோ ஃபண்டிங், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓவர் ஒர்க்டு டாக்டர்ஸ் அண்ட் புவர்லி பெய்டு ஆஷா ஒர்க்கர்ஸ். பட் அதே டைமில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, ஹெல்த் கேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாறிக்கிட்டு இருக்கு, ப்ராஃபிட் டார்கெட்ஸ் வந்து கண்ட்ரோல் மெடிக்கல் டெசிஷன்ஸ். ஒரு பப்ளிக் ஹெல்த் கேரை வந்து ஒரு பப்ளிக் வெல்ஃபேரை பார்க்காம ஒரு ப்ராஃபிட் ட்ரைவன், ஒரு கமர்ஷியலைஸ்டாக வந்து எப்படி பார்க்குறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த இம்பேக்ட், ஸோ என்ன அதுக்கு வே ஃபார்வர்ட் திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஃபஸ்ட்டு. அதாவது டாக்டர்ஸ் ஆர் ப்ரெஷர்டு டு மீட் டார்கெட்ஸ். டாக்டர்ஸ்க்கு டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ டாக்டர்ஸும் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. தென் அன்னெசரி டெஸ்ட் அண்ட் சர்ஜரிஸ் ஹாவ் டு டேக்கன். ஸோ அதை வந்து அண்ட் தேவையில்லாமல் நம்ம எதுக்கோ போயிருப்போம், வேறு ஏதாவது டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குது. தென் பப்ளிக் மணி டைவர்ட்டட் டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் த்ரூ PPPs. தென் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டைசேஷன் அதிகமாகறனால பப்ளிக் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு.
இன்னும் இன்னும் வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டலோட மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தென் மெடிக்கல் எஜுகேஷன் சைமல்டேனியஸ்லி மெடிக்கல் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ ஏ கிரிசஸ். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து நான் 40 to 50 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து படிச்சுக்கிட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வர ஒரு டாக்டர் கண்டிப்பாக அந்த காசை வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர அது ஒரு பப்ளிக் சர்வீஸாக மாறாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த அண்டர்லைங் இஷ்யூனால எஜுகேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய இஷ்யூனாலேயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸோட ஷிஃப்ட் வந்து என்னவா மாறும்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட ஷிஃப்ட் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்லேருந்து ப்ராஃபிட் பேஸ்டாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால என்ன நம்மளுக்கு விளைவு வருது அப்படின்னா ஹெல்த் இன்இக்வாலிட்டி. அதாவது இப்போ என்னுடைய ஹெல்த், அதாவது ஒருத்தருடைய ஹெல்த், ஒரு சிட்டிசனுடைய ஹெல்த், அவருடைய இன்கம், அவருடைய கேஸ்ட், அவருடைய ஜெண்டர், அவருடைய லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஒருத்தருடைய ஹெல்த் தீர்மானிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப இங்கே வந்து என்னாகும்? இன்இக்வாலிட்டி வந்து வரும். ஸோ நியூ டேர்ம் ஹியர் ஹெல்த் இன்இக்வாலிட்டி. ஓகே, ஸோ தென் ப்ரிவென்டபிள் டிசீசஸ்லாம் வந்து இட் இஸ் விச் ஆர் ரைசிங் டியூ டு பொல்யூஷன், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட், வீக் ரெகுலேஷன்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த டிசீசஸ்லாம் வந்து புவர் ஒரு இன்ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ரிச் இன்கம் பேஸ் பண்ணி அவங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால பண்ண முடியும். ஸோ லொக்கேஷன் பேஸ்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி வந்து இங்கே வந்துட்டு இருக்கு ஹெல்த்தில் இந்தியாவுக்குள்ள பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேஜர் திங் டாக்டர்ஸ் ஆஸ் அ ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச். டாக்டர்ஸ் தான் இந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு டாக்டர்ஸ் ஆர் சீயிங் சஃபரிங் டெய்லி. Then doctors have social trust. Doctors have moral authority. So historyல நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஈவன் author mentioned some exact examples, historical examples. Rudolf Virchow. So what he said is medicine is a social science which is fought for sanitation, housing, education. Then coming to doctors opposing apartheid in South Africa. Then Dr. Muthulakshmi Reddy, India Kullavi, she fought for child marriage, Devdas system and shows exclusion, which is like ஒரு கிளினிக் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கிறத தாண்டி they have some social responsibility, they have some social trust. ஸோ டாக்டர் அப்படின்னா அவங்க மேலே ஒரு தனியான ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து சோஷியல் ஒரு மாரலி ஒரு சோஷியலி ஒரு குட் பர்சனாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இது ஹிஸ்டாரிக்கலி இந்த கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக ப்ரூவ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஆத்தர் இஸ் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் த பவர்ஃபுல் ஐடியா விச் இஸ் ட்ரீட்டிங் டிசீஸ் without its social causes is like mopping the floor while the tap is still open. ஸோ அதாவது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்லைங் இஷ்யூ என்னவோ அதை தெரிஞ்சு அதை வந்து நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு டிசீஸ் ட்ரீட் பண்ணுறத வந்து ஒரு நல்ல விதமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இல்லது இதே போல் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால வந்து இன்னும் அந்த ப்ரைவேட்டைசேஷனால இன்னும் வந்து இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ டாக்டர்ஸ் ஹாவ் சம் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டாக்டர்ஸ் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பேஷண்ட்ஸ், சொசைட்டி, பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் that trained them. So must amplify voices of the powerless and demand systemic reform. So doctors should act as the agent of change is what the major idea discussed in this article. Okay, so doctors have some trust, doctors have some moral responsibility already. So avanga adha பயன்படுத்தி they have to demand for the voiceless, they have to demand for the powerless அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் it comes under the social justice and governance topic. So critically examine how privatization and policy gaps are undermining India's public health system. Discuss the role doctors can play as agents of social change in strengthening public health. Remember here, doctors can play as agents of social change. ஸோ ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். இந்த சோஷியல் சேஞ்ச்னா என்ன, அந்த சோஷியல் சேஞ்சுக்கு டாக்டர்ஸ் எப்படி ஏஜென்ட்ஸாக ஆக்ட் ஆவாங்கன்னு யூ கேன் கோட் வித் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஃப்ரம் இந்தியா இட் செல்ஃப். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணும்போது யுவர்
ஆன்சர் வில் ஸ்டாண்ட் அவுட். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you in the next class. Thank you.